அநியாயம் அக்கிரமம் எடுத்து பேசப்படும் போது அது குற்றமாக கருதப்படுதோ அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆளுகிறார்கள்னு பொருளுங்கிறான். இப்போ என்னன்னு சொல்லுங்க, இவங்க எல்லாம் செய்வாங்க. சாராயங்காய்ச்சி விற்பாங்க, மலைகளை வெட்டி விற்பாங்க, மண்ணள்ளி விற்பாங்க, ஊழல் வாங்குவாங்க, லஞ்சம் பெறுவாங்க, கொலை செய்வாங்க. எதிர்த்து நீங்கள் போறான்னா அவங்கள அடித்து ராவா வண்டியில் தூக்கி கொண்டு வழக்க போட்டு உள்ள தள்ளுவாங்க. இப்போ யார் ஆட்சி செய்கிறா? அப்புறம் கூட்டத்தில் வந்து தாவேகா பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. இன்னைக்கு மாநாட்டில் வந்து காலையிலே வந்து சீமான் ஒளிகன்னு சொல்லி அவங்க எல்லாம் கோஷம் போகிறாங்க. மகிழ்ச்சி எடுத்துக்கிறீங்க. வேற தமிழ்நாட்டில் தெருநாய்கள் தொழில் அதிகமாக இருக்கும், மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. காப்பகத்தில் அடைக்கணும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனால் விலங்குகள் ஆர்வலர்கள் அது ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, இப்போ இதில் நம்ம தொடக்கத்திலேருந்தே கவனிச்சுக்கணும். எதையுமே வந்து இப்போ மாடுகள் வந்து தெருவில் மேய்கிறது அதெல்லாம் நம்ம அது இன்னும் நம்ம புல் வளர்த்து வைக்கல, சோரொட்டி தான் திங்குது. பாவம், மேய்ச்சல் நிலம்னு இருந்தால் அது போயிடும். கால்நடைகள் வந்து நம்ம இப்போ அதே மாதிரி தெருநாய் அப்படி இல்லைன்னா எலிகள் பெருகும், அப்புறம் பிளேக் நோய் வரும். அப்போ அதை கட்டுப்படுத்த போராடணும். இயற்கை பல உயிர்களினால சமநிலை செய்யப்பட்டிருக்கு, அதை கவனிக்கணும். தொடக்கத்திலிருந்தே அந்த தெருநாய்களின் பிறப்பை கட்டுப்படுத்தி ஒரு இது பண்ணிடணும். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் நடைப்பயிற்சிக்கு போகும்போது ஏகப்பட்ட தெருநாய்கள் இருக்குது. சிலர் அந்த ஆர்வலர்கள் அதுக்கு உணவளிக்கிறாங்க, ரொட்டி போடுறாங்க. இப்போ நாங்களே போகும்போது கொடுப்போம். அதில் சில நாய்கள் வந்து பெரிய நாயாகி கடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க, எவ்வளோ காணொலியில் பார்க்கும்போது பதட்டமாக இருக்குது. தெருவில் விளையாடிக்கிட்டு இப்போ குழந்தைகளை தூக்கி ஓடிடுது, விரட்டி கடிக்குது. இப்போ அது கட்டுப்படுத்தணும். அதை உட்காந்து ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ வந்து ஆர்வலர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் போது பயம் வரும். அதனால் முற்றுமுழுதாக ஒழிச்சிட முடியாது. அதை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பூரில் இதே திருச்சிக்கு பக்கத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து வர விவசாய குடிமக்களின் ஆடு மாடுகளை வந்து நாய்க்கு அடித்து பதறி நாசம் பண்ணிக்கிறத பார்த்து திருப்பூர்லலாம் காங்கேயத்தில் நிறைய அந்த விவசாயிகள் நம்மகிட்ட வந்து கண்ணீரோடு காட்டி அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தது கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா பேராபத்தாயிடும். முற்றுமுழுதாக இதை அழிக்க முடியாது, அதுக்காக அதை விட்டுறவும் முடியாது. அப்போ தெருவில் நடமாடுறதே கஷ்டமாயிடும். இரவில் தனியாலாம் நீங்கள் போக முடியாது. திருடன் பயம் விட நாய் பயம் பெரிய பயமாயிடும். சரி பண்ணணும். விஜய் மாநாடு நடந்துட்டு காலையிலேயே தொண்டர்கள் எந்த அளவுக்கு அது வெற்றியை கொடுக்கணும்? நான் என்னமோ கருத்தாளர், அரசியல் ஆய்வு அறிஞர்கள் தொலைக்காட்சியில் உட்காந்து பேசுவாங்களே, அவங்கள மாதிரி எதாவது கருத்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு கட்சியின் மாநாடு. அது அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான். காலையிலே குவிஞ்சிருக்காங்க. அங்கே உணவு இல்லாமல் அந்த தலைவரை கூட சொல்ல முடியாமல் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க வந்து நாட்டில் வேறு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து சி.பி. ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கள் வந்து இந்திய கூட்டணி சார்பாக தேர்ந்தெடுப்பதற்காக அவங்க பரிந்துரைக்கிறாங்க. அவர்களை வந்து திமுக எம்பிக்கள் வந்து ஆதரிக்கணும்னு எச்சராஜா சொல்லியிருக்காரு. அது பெரியவங்க விளையாட்டு, நமக்கு அதில் ஒன்றும் இல்லை. இப்போ இவங்க வந்து நேற்று வந்து அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இப்போ ஏன் ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் நீங்கள் ஆதரிக்கலை அப்படிங்கிறதுக்கு. அவங்க கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, அதில் நாங்கள் முரண்படுறோம். பிஜேபி என்ன தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு செஞ்சிச்சு அப்படின்னு. அதே கேள்வியை இப்போ நாம் இவங்களை பார்த்து கேட்போம்ல, இப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு. கடந்த காலங்களில் நீங்கள் என்ன செஞ்சீங்கிறத யோசிச்சு பாருங்கள். என்ன செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பாரதிய ஜனதாவின் பிரதிநிதியாக போய் வெளிநாட்டில் பேசி வந்தது யாரு? அப்போ அவங்க கொள்கை ஏற்புடையாக இருந்தது. இப்போ எதிர்ப்பாக இருக்குதா? எதிர்ப்புடையதாக இருக்குதா என்ன சொல்லுங்கள். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சிருச்சு? சென்னை தலைநகரில் அவங்க பார்த்துருக்காங்களா? கடற்கரையில் நம்ம சென்னைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழ் இருக்குது. சென்னை எதில் இருக்குது? சங்கமிச்சு தமிழ் வளர்த்த மதுரையில் நம்ம மதுரைன்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம தமிழில் இருக்குது. கீழே மதுரை என்ன எழுத்தில் எழுதிருக்கு? இதான் நீங்கள் தமிழ் வளர்த்தது. உங்கள் ஆட்சியின் முறை என்ன? திராவிட மாடல் ஆட்சி. திராவிட என்ன மொழி சொல்? சமஸ்கிருதம். மாடல் என்ன மொழி சொல்?
ஆங்கிலம். நீங்கள் தமிழ் எப்படி வளர்க்குறீங்க? பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்கல்ல, நீங்கள் பாராளுமன்ற கட்டடத்து வாசலில் ஹிந்தி, இங்கிலீஷ், சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஏன் தமிழில் கல்வெட்டு இல்லைன்னு ஏன் நீங்கள் குரல் எழுப்பலை? நீங்கள் தினம் சந்திக்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் குழாவுறீங்க, போகிறீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நேரம் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறாரு, சந்திக்கிறீங்க, இதெல்லாம் பேசலை. அந்த கட்சியோட கூட்டணி வச்சு 5 ஆண்டு பதவியில் இருக்கும்போது வாஜ்பாய் ஐயா தலைமையில் அப்போ அவங்க கொள்கை ஏற்புடையதாக இருந்து இப்போ எதிர்ப்புடையதாக இருக்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறது. குஜராத் கலவரத்தை ஆதரித்து பேசுனீங்க, மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுனீங்க. குஜராத் கலவரத்தையும் செஞ்சது யாரு, மணிப்பூர் கலவரத்தை செஞ்சது ரெண்டும் ஒரே கட்சி ஆட்சி தான். ஏன் எதிர்த்து பேசுனீங்க, இதை ஆதரித்து பேசுறீங்க? ஏன்னா அப்போ அந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க, ஆதரித்து பேசுனீங்க குஜராத் கலவரத்தை. இப்போ அந்த கூட்டணியில் இல்லை, நீங்கள் காங்கிரஸ் நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க, அதனால மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து பேசுறீங்க. நாங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தானே இருக்கோம். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டிட்டு போக முடியாதுல்ல. நீங்கள் ஆதரிக்காம போங்க. நீங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்றீங்க. என்ன அது உங்கள் இருப்போம். இப்போ யார் குடியரசுத் தலைவராக வந்து இல்லை துணை குடியரசுத் தலைவராக வந்து எங்களுக்கு ஏதாவது ஆகுது? ஆன்லைன் வர்த்தகத்தை, அந்த விளையாட்டை, ஆன்லைன் விளையாட்டை, இந்த சூதை, ரம்மியை தடை செய்யறங்கிறது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. அது முதல்ல செஞ்சுருக்கணும். அதை வரவேற்போம். அது ஒன்றா செய்யலாம். வேற உங்களுடைய மாநாடு அடுத்தது மரங்களோட மாநாடுக்கு அப்புறம் திருச்சியில் ஏதோ மாநாடு நடத்த திட்டமிட்டு? திருச்சியில் ஒரே மாநாடு தான். February 7 அடுத்த ஆண்டு அது மாநாடு நடக்கும். 26. தமிழ்நாட்டில் நிறைய போதை விற்பனை, தீவிரவாத செயல் நிறைய ஈடுபடுறாங்க. அவங்களெல்லாம் இந்த தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால தான் மத்திய இருந்து எண்ணெய் அதிகாரிகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க சோதனை நடத்துறதுக்குன்னு ஹச்ராஜா சொல்லியிருக்காரு. இல்லை, அதுக்காக எண்ணெயை வந்து போதைப் பொருளை ஒழிக்க கொண்டு வரப்பட்டதில்லை. நீங்கள் ஏதாவது தவறு அதை புரிஞ்சுக்கல. அவர் சொல்லுவார் எண்ணெயை அதுக்காக கொண்டு வரலீங்க. எண்ணெயே கொண்டு வரும்போது போதைப் பொருளை ஒழிக்கிறது. உங்களுக்கு தெரியாமல் போதைய நாட்டுக்குள்ளே வந்துருச்சா? அதானி போர்ட்டில் மும்பையில் இறங்குச்சுல 20,000 கோடிக்கு போதைப் பொருள் கப்பலில். அந்த கப்பல் எங்கே? அந்த போதைப் பொருளை கடலில் கொட்டினீங்களா, திருப்பி அனுப்புனீங்களா, நாட்டுக்குள்ளே விட்டீங்களா? இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது, பிஜேபி ஆட்சியில். அதுக்கு பதில் இருக்க? பாரதிய ஜனதா நாட்டை ஆளுது, இந்திய பெருநிலத்தை ஆளுது, தமிழ்நாட்டை திமுக ஆளுது. 2 கட்சிக்கும் தெரியாம போதைப் பொருள் வந்துருச்சா? சொல்லுங்க தம்பி, வந்துருச்சா? விற்கப்படுவேன். விற்க கூடாதுன்னு நான் நினைச்சா விற்க முடியாது தம்பி. நான் நினைக்கணும், அதிகாரத்தில் இருக்கவே நினைக்கணும். நீங்க தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கு திறந்து வச்சு குடிக்க வச்சுக்கிட்டு அந்த போதையை திறந்து வச்சுட்டு திரவ போதை இருக்கு, திடப்போதையை தடுப்புன்னா முடியுது. ஆனால் இப்போ நீங்கள் டாஸ்மார்க் ஒழிக்கன்னு சொல்லி போகிறீங்க. 2வது வந்து உங்கள் கூட்டத்தில் யாருமே குடிக்காம தான் வராங்க. ஆனால் மற்ற இதே போல் திமுக, அதிமுக எல்லாமே கூட்டத்தை குடிச்சிட்டு தான் வராங்க. அதே போல் இப்போ இந்த இல்லை, நீங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. மதுவை ஒழிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அது எப்படி ஒழிப்பீங்க? ஏழ்மையே ஒழிக்கணும். அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. ஏழைகள்லாம் கொன்னுட்டா ஏழ்மை ஒழிஞ்சிடும். அப்போ மதுவை ஒழிக்கணும். எப்படி ஒழிக்கிறோன்னா குடிச்சு ஒழிச்சு விட்டுருவோம். அதாவது அந்த சுரது விளங்குதா? இப்போ மது எப்படி ஒழிப்பிய? குடிசைகள் இல்லாத நகரம் அப்படின்னு எப்படி குடிசையை தீ வச்சு கொளுத்தி விட்டுறா? அதுக்கு புரியுதா? அப்போ மதுவை ஒழிக்கிறது. என்னையா பண்ணீங்க? மதுவை ஒழிச்சுக்கிட்டு இருக்கோங்க. இந்த பாருங்க குடிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா?